இந்த யோவான் 10ஆம் அதிகாரத்தை நம்ம வாசித்தோம். இது அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார். அப்போஸ்தலனாகிய யோவான் ஏன் எழுதுகிறார் என்றால், கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து அவர் மூலமாய் நித்திய ஜீவன், அதாவது பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த யோவான் சுவிசேஷம் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோவான் 20:31, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ நித்திய ஜீவனை ஒரு பாவி அடையணும்னு சொன்னால் யார் அவசியம்? இயேசு கிறிஸ்து அவசியம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்துவை எப்படி விசுவாசிக்கணும்? இயேசு கிறிஸ்து அவர் தேவன், அவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கணும். இப்போ இயேசு கிறிஸ்துவை எங்கிருந்து விசுவாசிக்க முடியும்? எழுதப்பட்டிருக்கிறவருடைய வார்த்தையின் மூலமாக மட்டும்தான். இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து அதன் மூலமாய் பரலோக ராஜ்யத்தை அடையும்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. 9ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கு ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. 9ஆம் அதிகாரத்தில் ஒரு பிறவி குருடனை கிறிஸ்து சுகப்படுத்துகிறார். அவன் தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் அவன் கண் பார்வை தெரியாத குருடனாகவே காணப்பட்டான். இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து அவனை தொட்டு சுகப்படுத்துகிறார். இப்போ எப்படி சுகப்படுத்துறாருன்னா, ஒரு சேற்றை உண்டாக்கி அவர் கண்களிலே பூசி சீலோவாம் குளத்தில் போய் கழுவு அப்படின்றாரு. அவனும் போய் கழுவுறான். உடனே பார்வை அடைகிறான். இப்போ இதை யார் பார்க்குறாங்கன்னு சொன்னால், யூதர்களும் பரிசேயர்களும் பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா, கிறிஸ்து சுகப்படுத்திய நாள் அது ஓய்வு நாள். இப்போ அந்த ஓய்வு நாளில் ஒரு குருடனை இயேசு கிறிஸ்து சுகப்படுத்துகிறார். இப்போ சுகப்படுத்தினதை யூதர்கள் பார்க்கும் பொழுது, பரிசேயர்கள் பார்க்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த குருடன் கிட்ட வந்து கேட்குறாங்க, நீ எப்படி பார்வை அடைஞ்சன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ அவன் சொல்கிறான், இயேசு கிறிஸ்து என்ற நபர் என்னை சுகப்படுத்தினார். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, பரிசேயர்களும் யூதர்களும் கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கவில்லை. கிறிஸ்து செய்த அற்புதத்தை நேரில் பார்த்திருந்தாலும் அவர்களால் இயேசு கிறிஸ்துவை நம்ப முடியவில்லை. காரணம், இருதய கடினம். அதுதான் வாசிக்கிற 9ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனம். அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்றார். இப்போ குணமாக்கப்பட்ட ஒரு குருடன் கிறிஸ்துவை விசுவாசித்து, கிறிஸ்துவை தேவன் என்று விசுவாசித்து, கிறிஸ்துவை தீர்க்கதரிசி என்று விசுவாசித்து, கிறிஸ்து பரிசுத்தமான என்பதை விசுவாசித்து யூதர்களுக்கு முன்பாக அறிக்கை செய்கிற அந்த ரட்சிக்கப்பட்ட குருடனை இந்த பரிசேயர்கள் புறம்பே தள்ளிவிட்டார்கள். இப்போ தள்ளிவிடப்பட்ட இந்த நபரை நோக்கி யார் வருகிறார்? கிறிஸ்து வருகிறார். ஆட்டை தேடி மெய்ப்பன் சென்று அந்த ஆட்டை மீட்டுக் கொள்கிறார். இப்போ இங்குதான் இந்த 10ஆம் அதிகாரத்தை அவர் ஆரம்பிக்கிறார். இந்த 10ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது ஆட்டு தொழுவத்தை குறித்து பேசுகிறார், ஆடுகளை குறித்து பேசுகிறார், வாசலை குறித்து பேசுகிறார், மெய்ப்பர்களை குறித்து பேசுகிறார், அதே போல மிருகங்களை குறித்து பேசுகிறார், ஆட்டுக்குட்டிகளை பீரிடுகிற மிருகங்களை குறித்து பேசுகிறார். இங்கே ஒவ்வொரு உருவகமாக அவர் பேசிக்கொண்டே வருகிறார். பழைய ஏற்பாடு முழுவதுமாக வாசிக்கப்படும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆட்டு தொழுவமாக கருதப்பட்டார்கள். மெய்ப்பர் யார் என்றால், மெய்ப்பர் தேவன். அதுதான் 23ஆம் சங்கீதத்தை வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். இப்ப யார் மெய்ப்பர்? தேவன் மெய்ப்பனாக இருக்கிறார். இப்ப நாட்டு தொழுவத்தை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது, நாட்டு தொழுவம் என்பது பண்டைய யூத காலத்துல யூதர்களுக்கு மிக பரிச்சயமான ஒரு தொழில், ஆடு மேய்ப்பது. என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இவங்க ஆடு மேய்த்து கொண்டு ஆடுகளை கொண்டு வரும் பொழுது அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்டு தொழுவம் காணப்படும். அது சுற்றிலுமாக மிகப்பெரிய சுவர்களால் எழுப்பப்பட்ட ஒரு தொழுவம். அந்த தொழுவத்துக்குள்ளாக அநேக மேய்ப்பர்கள் தங்கள் மந்தைகளை உள்ளே கொண்டு போய் இரவு முழுவதும் பாதுகாப்பார்கள். அந்த ஆட்டு தொழுவத்துக்குள்ளாக எல்லா மேய்ப்பர்களுடைய மந்தைகளும் ஒன்றாக காணப்படும். இப்போ அந்த ஆட்டு தொழுவம் இரவு முழுவதுமாக பாதுகாக்கப்படும். காலையில் மெய்ப்பன் போவார். மெய்ப்பன் உள்ளே போய் என்ன செய்வார்? எல்லா ஆடுகளும் காணப்படும். தன்னுடைய ஆடுகளை பார்த்து ஒவ்வொரு பேரா சொல்லி கூப்பிடும் பொழுது சரியா அந்த மெய்ப்பனுடைய ஆடுகள் மட்டும் தன் காதுகளை தூக்கி யார் நம்மை கூப்பிடுவது என்பதை உணர்ந்து அந்த மெய்ப்பனுக்கு பின்பாக செல்லும். மற்ற மெய்ப்பனுடைய ஆடுகள் எல்லாம் போகாது. அந்த மெய்ப்பனுடைய சொந்த ஆடுகள் மாத்திரம்தான் தன்னை கூப்பிடுவது யார் என்ற அந்த மெய்ப்பனுடைய சத்தத்தை சரியாய் கண்டு உணர்ந்து அந்த மெய்ப்பனுக்கு பின்பாக செல்லும்.
இப்ப யார் இந்த மெய்ப்பன்? அந்த உண்மையான மெய்ப்பன் யார் என்பதை இயேசு கிறிஸ்து விளக்கப்படுத்துறார். அவர் சொல்றார், நானே நல்ல மெய்ப்பன். இப்ப நானே நல்ல மெய்ப்பன் சொன்னா ஏற்கனவே நல்லது அல்லாத மெய்ப்பர்கள் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். யார் அவர்கள்? அவர்கள் தான் பரிசேயர்கள், அவர்கள் தான் யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்களை தவறாக வழிநடத்தக்கூடிய கள்ள தீர்க்கதரிசிகள், தன்னுடைய சுய பாரம்பரியங்களையும் சுய சட்டத்திட்டங்களையும் உண்டாக்கி வேதத்தை நிராகரித்து கிறிஸ்துவை நிராகரித்து தன் சுயமாக இஸ்ரவேல் மக்களை வழிநடத்துகிற கள்ள மெய்ப்பர்கள். எனவே இங்க கள்ள மெய்ப்பர்களுக்கும் நல்ல மெய்ப்பனுக்கும் உள்ள வித்தியாசத்தை இயேசு கிறிஸ்து காண்பிக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்றார், நானே நல்ல மெய்ப்பன். 1 முதல் வாசிக்கும் பொழுது அங்க படிக்கிறோம், வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் ஆடுகளின் மெய்ப்பனாக இருக்கிறான். ஒரு மெய்ப்பன் அப்படின்னா வாசல் வழியா தான் பிரவேசிப்பான். இப்ப வாசல் வழியா பிரவேசிக்காம பக்க சுவற்று வழியா ஏறுகிறவன் எப்படிப்பட்டவன் என்றால், அவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாக இருக்கிறான், அவன் அந்நியனாக இருக்கிறான். கீழே படிக்கும் போது அவன் ஓநாயாக இருக்கிறான் சொல்லப்படுது. அப்ப ஆட்டினுடைய மெய்யான மெய்ப்பன் என்ன செய்யணும்? வாசல் வழியா பிரவேசிக்கணும், வேத பூர்வமா திருச்சபையை வழி நடத்தணும். இப்ப வேதம் இல்லாம ஒரு சபையை வழிநடத்தக்கூடிய ஒரு மனிதன் எப்படிப்பட்ட மனிதனாக இருப்பான் என்றால், அவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாக இருக்கிறான். இந்த செய்தியினுடைய தலைப்பு ராஜரிக மேய்ப்பர். ராஜரிக மேய்ப்பர். ஏன் ராஜரிக மேய்ப்பர்? இயேசு கிறிஸ்து மேய்ப்பர். அவர் மட்டுமே மேய்க்கிற தேவனாக இருக்கிறார். அவர் மட்டுமே தன் மந்தையை ஆளுகை செய்கிற வழி நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். இந்த இடத்துல நம்ம 3 காரியங்கள் அடிப்படையாக சிந்திக்க இருக்கிறோம். வசனங்கள் 11 முதல் 18 வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை பற்றிய 3 அடிப்படையான காரியங்கள், ராஜரிக மெய்ப்பராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த காரியம். முதலாவது வாசிக்கும் பொழுது இந்த மெய்ப்பனுடைய உன்னத தன்மை குறித்து நாம் படிக்கிறோம். மெய்ப்பனுடைய உன்னத தன்மை. இரண்டாவது அந்த மெய்ப்பனுடைய பணிகள். மூன்றாவது அந்த மெய்ப்பனுடைய வல்லமை. முதலாவது நாம் பார்க்கும் பொழுது 11ஆம் வசனம், நானே நல்ல மெய்ப்பன். இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு வார்த்தையும் பயன்படுத்தும் பொழுது அவர் தமது சித்தத்தின்படி பயன்படுத்துகிறார். ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவன் உள்ளது, ஒவ்வொரு வார்த்தையும் அதிகாரம் உள்ளது, ஒவ்வொரு வார்த்தையும் அது ஆழமான இறைகளை கற்றுக் கொடுக்கிற காரியமாக இருக்கிறது. இந்த இடத்துல நானே என்று சொல்லப்படும் பொழுது, இந்த யோவான் சுவிசேஷம் முழுவதுமாக வாசிக்கும் பொழுது 7 முறை கடவுள் நானே 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 என்று சொல்கிறார். இது ஆங்கிலத்தில் 7 I am என்று சொல்வார்கள். இங்க படிக்கிறோம் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல, நானே ஜீவாப்பம். யோவான் 8:12 நானே உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். யோவான் 10:9 நானே வாசல். யோவான் 10:11 நானே நல்ல மெய்ப்பன். யோவான் 11:25 நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். யோவான் 14:6ஆம் வசனம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நானே திராட்சை செடி. இயேசு கிறிஸ்து இங்க பயன்படுத்துகிற இந்த நானே நானே என்ற வார்த்தை எதை குறிக்கிறது? இந்த நானே என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் ஐயம் என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் எங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், முட்செடியிலே தேவன் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது எப்படி வெளிப்படுத்துறான்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இந்த வசனத்தை ஆங்கிலத்தில் பார்க்கும் பொழுது ஐ எம் தட் ஹூ ஐ எம், நானே இருக்கிறேன் என்று அர்த்தம். இப்ப இங்க பயன்படுத்தப்பட்ட அதே வார்த்தையை தான் இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் முழுவதுமாக நானே என்று பயன்படுத்துகிறார். இந்த நானே என்பது எதை குறிக்கிறது என்றால், பழைய ஏற்பாட்டில் யாவே தேவனை குறிக்கிறது, ஒரே தேவனை குறிக்கிறது, யெகோவாவை குறிக்கிறது, ஒரே தேவனை குறிக்கிறது, அவர் இருக்கிறார் என்பதை குறிக்கிறது, அவர் வல்லமையானவர், தனக்குத்தானே போதுமான தேவன் என்பதை குறிக்கிறது. அப்ப தேவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பெயரை இயேசு கிறிஸ்து இந்த யோவானில் அவர் பயன்படுத்துகிறார் என்றால், இயேசு கிறிஸ்து யார்? அவர் தேவன், அவர் தெய்வீக மேய்ப்பராக இருக்கிறார். இடத்துல இயேசு கிறிஸ்து நான் தேவகுமார் என்பதை காண்பிக்கிறார். நானே என்று சொல்லப்படும் பொழுது நான் யெகோவா தேவன் என்று சொல்கிறார். நான் பிதாவினுடைய தற்சுரூபம் என்று சொல்கிறார். நான் பிதாவுக்கு சமமானவர் என்று சொல்கிறார். கிறிஸ்து தனது தெய்வீக தன்மையை அவர் காண்பிக்கிறார்.
இயேசு கிறிஸ்து வெறுமனே மனுஷன் மாத்திரம் கிடையாது, அவர் தேவன். அவர் மாம்சத்தில் வந்த தேவன். அவர் 50% மனிதனோ அல்லது 50% தேவனோ கிடையாது. அவர் 100% மனிதன், அவர் 100% தேவன். அவர் முழுமையான தேவன், அவர் முழுமையான மனிதன். அவர் மெய்யான மனிதன், அவர் மெய்யான தேவனாகவே இருக்கிறார். இந்த இடத்துல நானே என்ற வார்த்தை கிறிஸ்து தன்னை தேவன் என்று இந்த சாட்சி கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவுடைய தெய்வீக தன்மை குறித்து வேதம் முழுவதுமாகவே நமக்கு சாட்சி கொடுக்கிறது. மிக பிரதானமா யோவான் சுவிசேஷத்தினுடைய நோக்கமே என்னவென்றால், இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்று நமக்கு காண்பிக்கிறார். இயேசு கிறிஸ்து அவர் தேவன் என்பதை நமக்கு காண்பிக்கிறார். இயேசு கிறிஸ்து தேவனாக இருப்பதினால் பிதாவாகிய தேவன் செய்கிற அனைத்து கிரியைகளையும் கிறிஸ்து செய்கிறபடியினால் கிறிஸ்துவும் தேவன். பிதாவாகிய தேவன் இந்த முழு உலகத்தையும் படைத்தார். அதே போல கிறிஸ்துவும் இந்த முழு உலகத்தையும் படைத்தார். பிதாவாகிய தேவன் செய்கிற அனைத்து வல்லமையான கிரியைகளையும் கிறிஸ்து செய்கிறபடியினால் இயேசு கிறிஸ்துவும் தேவனுக்கு சமமானவர், அவர் தேவனாக இருக்கிறார். பிதாவாகிய தேவன் ஒரே தேவன், ஆராதனைக்குரியவர். நியாயப்பிரமாணம் சொல்கிறது, என்னை என்று வேறொரு தேவன் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம், என்னை தவிர வேறெந்த சொரூபத்தையும் விக்கிரகத்தையும் ஆராதிக்க கூடாது என்று சொல்லப்படுகிறது. ஒரே தேவனை நாம் ஆராதிக்கிறோம், அது பிதாவாகிய தேவனை ஆராதிக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது அநேக சீசர்களும் விசுவாசிகளும் கிறிஸ்துவுடைய பாதத்திலே விழுந்து பணிந்து கொண்டார்கள். அந்த ஆராதனை இயேசு கிறிஸ்து அவர் ஏற்றுக்கொண்டார். பிதாவாகிய தேவன் கொண்டிருந்த அனைத்து குணாதிசயங்களையும் கிறிஸ்துவும் கொண்டிருக்கிறார். பிதா பரிசுத்தமானவரா? கிறிஸ்துவும் பரிசுத்தமானவர். பிதா நித்தியமானவரா? இயேசுவும் நித்தியமானவர். பிதா மாறாதவரா? இயேசுவும் மாறாதவர். பிதா வல்லமையானவரா? இயேசுவும் வல்லமையானவர். பிதா கோபம் உள்ளவரா? இயேசுவும் கோபம் உள்ள தேவனாக இருக்கிறார். பிதாவினுடைய அனைத்து குணாதிசயங்களையும் இயேசு கிறிஸ்து பெற்றிருக்கிறபடியினால் கிறிஸ்து அவர் தேவன். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சமமானவர் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து படைப்பின் மீது அதிகாரம் உள்ளவர். இந்த முழு உலகத்தையும் இயேசு கிறிஸ்து படைத்தார். இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிப்பதில் அதிகாரம் உள்ளவர். பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து எல்லா உலகத்தையும் ஆளுகை செய்வதில் அவர் அதிகாரம் உள்ள தேவனாக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட மெய்ப்பன் என்ற வார்த்தை யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் தேவனுக்கு கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் மெய்ப்பராய் இருக்கிறார் என்றால் அது தேவன். ஆனால் இங்கு கிறிஸ்து தன்னை மெய்ப்பர் என்று சொல்கிறார் என்றால் கிறிஸ்து தேவனாக இருக்கிறார் என்ற அர்த்தம். மெய்ப்பனுடைய உன்னத தன்மையிலே பார்க்கும் பொழுது நமது மெய்ப்பனாக இயேசு கிறிஸ்து அவர் நானே என்று சொல்லப்படும் பொழுது அவர் தெய்வீக மெய்ப்பர். அடுத்து நாம் சிந்திக்கும் பொழுது இங்க சொல்ற நானே என்ற வார்த்தை அவர் தனித்துவமான மெய்ப்பர். தனித்துவமான மெய்ப்பர் என்றால் அவர் மட்டும்தான், அவரை தவிர வேறொரு மெய்ப்பர்லாம் யாரும் இல்லை. நானே என்று சொல்லப்படும் பொழுது நான் மட்டும்தான், என்னை தவிர வேறு யாருமே கிடையாது. அநேக மெய்ப்பர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அனைவருமே கள்ள மெய்ப்பர்கள். அனைவருமே வேதத்தை நிராகரிக்கிற மெய்ப்பர்கள். அனைவருமே தன் மந்தையை தவறாக வழிநடத்தக்கூடிய மெய்ப்பர்கள். நானே நல்ல மெய்ப்பன் என்று சொல்லப்படும் பொழுது கிறிஸ்து மட்டுமே அவர் ஒரே மெய்ப்பனாக இருக்கிறார். அநேக மெய்ப்பர்களில் ஒருவர் அல்ல, அவர் ஒருவரே மெய்ப்பர். நம்மை தேவனுடைய பிரசன்னத்தில் கொண்டு போய் சேர்க்கிற மெய்ப்பர் அவர் ஒருவரே. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, அவராலே அன்றி வேறு ஒருவரால் ரட்சிப்பு இல்லை. வானத்தின் கீழே மனுஷனுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. யோவான் 14:6 சொல்கிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இப்ப கிறிஸ்து தெய்வீக மெய்ப்பர், இரண்டாவது கிறிஸ்து தனித்துவமான மெய்ப்பர். அவரை தவிர வேறு மெய்ப்பர் நமக்கு இல்லை. அங்க அடுத்து நாம் பார்க்கும் பொழுது அவர் சொல்றார், நானே நல்ல மெய்ப்பன் என்கிறார். ஆனா எப்படிப்பட்ட மெய்ப்பர்? நல்ல மெய்ப்பர். வெறுமனே நானே மெய்ப்பர் என்று சொல்லப்படல. நானே எப்படிப்பட்ட மெய்ப்பர்? நல்ல மெய்ப்பர். இப்ப நானே நல்ல மெய்ப்பர்னு சொன்னா எப்படிப்பட்ட மெய்ப்பர்களும் இருக்கிறார்கள், கெட்ட மெய்ப்பர்களும் இருக்கிறார்கள்.
இப்ப கிறிஸ்து இந்த இடத்துல நான் நல்ல மெய்ப்பன் என்று சொல்லப்படும் பொழுது, இங்க நல்ல என்ற வார்த்தை கிரேக்க மொழியில கேலோஸ் அப்படின்னு சொன்னா சிறந்த என்று அர்த்தம். மேன்மையான, அழகான, உயர்ந்த, பரிசுத்தமான என்று அர்த்தம். இப்ப கிறிஸ்து இடத்துல நானே நல்ல மெய்ப்பர் என்று சொல்கிறார் என்றால், முதலாவது அவர் தெய்வன், அவர் தெய்வீக மெய்ப்பர். இரண்டாவது அவர் தனித்துவமான மெய்ப்பர். மூன்றாவது அவர் நல்ல மெய்ப்பர். அப்படி என்றால் நானே சிறந்த மெய்ப்பர் என்று அர்த்தம். நான் மட்டும்தான் மேன்மையான மெய்ப்பர், நான் மட்டும்தான் உயர்ந்தவர். அது மட்டுமல்ல, நான் மட்டுமே பரிசுத்தமான மெய்ப்பர். நல்ல மெய்ப்பர் என்றால் அவரிடம் எந்த விதமான பாவமும் இல்லை. அவர் பழுதற்ற மெய்ப்பராக இருக்கிறார். அவர் எந்த பாவமும் இல்லாத தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு முழுமையாய் கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தையின்படி தன் சபையை நிர்வகிக்கிற மெய்ப்பராக இருக்கிறார். நல்ல என்ற வார்த்தை உயர்ந்த, மேன்மையான, சிறந்த என்று அர்த்தம். பிரதானமான மெய்ப்பர் என்று அர்த்தம். 1 பேதுருல வாசிக்கும் பொழுது 1 பேதுரு சொல்றார், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாய் அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மெய்ப்பர் வெளிப்படும் பொழுது. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? இயேசு கிறிஸ்து பிரதான மெய்ப்பன் என்று சொல்லப்படும். பிரதான மெய்ப்பன் என்றால் எல்லா மெய்ப்பர்களுக்கும் உயர்ந்த மெய்ப்பர். எபிரேயர் 13:20 வாசிக்கும் பொழுது அங்க சொல்றார், இயேசு கிறிஸ்து பெரிய மெய்ப்பர் என்று சொல்லப்படும். இப்ப யோவான்ல படிக்கிறோம் கிறிஸ்து நல்ல மெய்ப்பர். 1 பேதுரு 5ல படிக்கிறோம் இயேசு கிறிஸ்து பிரதான மெய்ப்பர். எபிரேயர் 13:20 படிக்கிறோம் இயேசு கிறிஸ்து பெரிய மெய்ப்பர். இப்ப நமது மெய்ப்பராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அவர் நல்ல மெய்ப்பர் மாத்திரம் கிடையாது, அவர் எல்லாவற்றை பார்க்கிறோம் பிரதான மெய்ப்பர். அவர் பெரிய மெய்ப்பர். பெரிய மெய்ப்பர் என்றால் அவர் அதிகாரம் உள்ளவர் என்று அர்த்தம். அவர் கீழாக தான் எல்லா படைப்புகளும் இருக்கிறது என்று அர்த்தம். அவர் எல்லா மெய்ப்பர்களை காட்டிலும் பெரியவர். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ராஜாக்களை காட்டிலும் அவர் பெரியவர். எல்லா அதிகாரங்களை காட்டிலும் கிறிஸ்து பெரியவர். கிறிஸ்து நமது பிரதான மெய்ப்பராக, பெரிய மெய்ப்பராக, நல்ல மெய்ப்பராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுடைய உன்னத தன்மை குறித்து பாருங்களேன். இங்க சொல்ற நானே நல்ல மெய்ப்பன். இந்த ஒரு வார்த்தை எவ்வளவு ஆழமான சத்தியத்தை நமக்கு போதிக்கிறதாய் காணப்படுகிறது. அவர் தெய்வீக மெய்ப்பர், அவர் தனித்துவமான மெய்ப்பர், அவர் நல்ல மெய்ப்பர். 2வது படிக்கும் பொழுது மெய்ப்பனுடைய பணிகள் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நானே நல்ல மெய்ப்பன். அடுத்து சொல்ற நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இந்த மெய்ப்பனுடைய பணிகளை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்றார். ஒரு மெய்யான மெய்ப்பனுடைய குணாதிசயம் என்ன என்பதை குறித்து பேசுறார். ஏன் அவர் நல்ல மெய்ப்பன் இங்க சொல்றாரு? ஏன்னு சொன்னா அந்த நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து ஏன் தன்னை நல்ல மெய்ப்பன் என்று சொல்கிறார் என்றால், அந்த நல்ல மெய்ப்பன் தனது ஆடுகளாகிய தனது மக்களுக்கு அவர் ஜீவனை கொடுக்கிறார். இங்க ஆடுகள் என்று யாரை குறிக்கிறது? இந்த ஆடுகள் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆடுகள். இந்த ஆடுகளும் பாவத்தில் காணப்படுகிறது. நாட்டினுடைய நிலைமை மிக மோசமான ஒரு நிலைமையாய் காணப்படுகிறது. ஏசாயால படிக்கும்போது படிக்கிறோம், ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே நாம் அனைவரும் ஆடுகளைப் போல எல்லாரும் வழிதப்பி திரிந்தோம் என்று படிக்கிறோம். தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். கிறிஸ்து தனது மரணத்தை குறித்து பேசிக்கொண்டே வருகிறார். கிறிஸ்து தன் சிலுவையிலே மரிக்கிற அந்த மரணத்தை குறித்து இங்க பேசுவதற்கு ஆரம்பிக்கிறார். இயேசு கிறிஸ்துவுடைய பதிலால் மரணத்தை குறித்து மிக தெளிவாக பேசுகிறார். நான் யாருக்காக ஜீவனை கொடுக்கிறேன்? ஆடுகளுக்காக நான் ஜீவனை கொடுக்கிறேன்னு சொல்றார். 11ஆம் வசனத்திலும் அவர் சொல்றார், நான் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறேன். 15ஆம் வசனமும் சொல்லுது, ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். 17ஆம் வசனம், என் ஜீவனை நான் கொடுக்கிறபடியினால். 18ஆம் வசனம், நானே என் ஜீவனை அதை கொடுக்கிறேன். இப்ப தொடர்ச்சியாக கிறிஸ்து தன் சிலுவை மரணத்தை குறித்து பேசிக்கொண்டே வருகிறார். இடத்துல நம்ம ரொம்ப ஆழமா நிதானமா இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, தன் ஜீவனை கிறிஸ்து என்ன செய்கிறார்?
கொடுக்கிறார். அப்படி என்றால் கிறிஸ்துவுடைய ஜீவனை யாரும் எடுக்கவில்லை. கிறிஸ்துவுடைய ஜீவனை வலுக்கட்டாயமாக எந்த மனுஷனும் எடுக்கல. கிறிஸ்து தன் ஜீவனை யார் கொடுக்கிறார்? அவராகவே தன் ஜீவனை கொடுக்கிறார். நானே அதை கொடுக்கிறேன், என் ஜீவனை நானே கொடுக்கிறேன். அப்படி என்றால் சிலுவையில் நான் மரிக்கிறேன், சிலுவையில் ஆத்துமாவை நானே ஒப்பு கொடுக்கிறேன். காரணம், என் ஆத்துமா மீது நான் அதிகாரம் உள்ளவர். கிறிஸ்து தன் மரணத்தின் மீது சர்வ இறையாண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். சிலுவை மரணம் என்பது எதை குறிக்கிறது? சிலுவை மரணம் என்பது யூதராலும் ரோமர்களாலும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விபத்து அல்ல. ரோமர்களும் யூதர்களும் கிறிஸ்துவை சிலுவையில் அடித்தாலும் அது பிரதானமான திட்டம் அல்ல. சிலுவை மரணம் என்பது திரியேக தேவன் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தீர்மானிக்கப்பட்டது. கிறிஸ்து மரித்த அந்த மரணம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கொல்கதா மலையிலே கிறிஸ்து மரித்த போது திட்டம் பண்ணப்படவில்லை. கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம் எந்த மனிதனாலும் தீர்மானிக்கவில்லை. யூதர்கள் சிலுவையில் அடிச்சாங்க, ரோமர்கள் சிலுவையில் அடிச்சாங்க, எல்லாம் ஓகே. இதெல்லாம் இரண்டாவது. ஏன் அவர்கள் கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள்? காரணம், அதை பிதாவாகிய தேவன் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தீர்மானித்து வைத்தார். யோவான் 17:2 யோவான் 17:2 வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து சொல்றார், பிதாவே வேலை வந்தது. பிதா கிட்ட ஜெபம் பண்ணும் போது அவர் சொல்றார், பிதாவே வேலை வந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? டைம் வந்துருச்சு, காலம் வந்துருச்சு. எந்த காலம்? நீர் உலக முன்பே திட்டம் பண்ணின, என் மரணத்தை திட்டம் பண்ணின அந்த காலம் வந்திருக்கிறது. நான் சிலுவையில் மரிக்கக்கூடிய காலம் வந்திருக்கிறது. நீர் எனக்கு கொடுத்த கடமைகளையும் பணிகளையும் நிறைவேற்றக்கூடிய காலம் வந்திருக்கிறது. உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 13:18 அப்போஸ்தலர் 2 வாசிக்கும் போது அங்கே இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தையும் தேவனுடைய ராஜரீகத்தின் குறித்து நாம் படிக்கிறோம். அப்போஸ்தலர் 2:23 அப்படி இருந்தும் தேவர் நிர்ணயித்திருந்த ஆலோசனைப்படியேயும் அவருடைய முன்னறிவியின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். இங்க 2 நிகழ்ச்சியை பார்க்கிறோம். ஒன்று, கிறிஸ்துவுடைய மரணம் நிர்ணயிக்கப்பட்டது, கிறிஸ்துவுடைய மரணம் முன்னறிவிக்கப்பட்டது, கிறிஸ்துவுடைய மரணம் தீர்மானிக்கப்பட்டது. 2வது, கிறிஸ்து தீர்மானித்த அந்த மரணத்தை இந்த மனிதர்கள் அக்கிரமத்தினாலே சிலுவையில் கிறிஸ்துவை கொலை செய்தார்கள். அப்ப இவர்கள் செய்த அந்த கொலை என்பது கிறிஸ்துவுடைய மரணம் இவர்களாகவே திட்டம் பண்ணப்படவில்லை. இவர்கள் கிறிஸ்துவை கொலை செய்தார்கள் என்றால் அந்த மரணம் தேவனால் முன்குறிக்கப்பட்டது, அது கிறிஸ்துவினால் முன்குறிக்கப்பட்டது. யோவான் 10:18 ஒருவனும் அதன் இடத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இயேசு கிறிஸ்து தன் மரணத்தை குறித்து பேசுகிறார். என் மரணத்தில் என் ஜீவனை கொடுக்கறதுக்கு நான் முடிவு பண்ணணும் அப்படின்றார். அதனால் 7 வார்த்தை கிறிஸ்து சிலுவையில் பேசும்போது கடைசி வார்த்தை என்ன வார்த்தை? பிதாவே, என் ஆவியை உமது கையில் ஒப்புவிக்கிறேன். நான் கொடுக்கிறேன். ஏன்னா என் ஆத்துமா மீது, என் உயிர் மீது, என் ஜீவன் மீது நான் சர்வ இறையாண்மையுள்ள தேவன். கிறிஸ்து சிலுவையிலே வேண்டா வெறுப்போடு மரிக்கல, கிறிஸ்து சிலுவையிலே துக்கத்தோடு மரிக்கல, கிறிஸ்து சிலுவையிலே மகிழ்ச்சியோடு விருப்பத்தோடு பிதாவுடைய திட்டத்தை நிறைவேற்றி என்ற மகிழ்ச்சியோடு தன் ஜீவனை உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். எதற்காக ஒப்பு கொடுத்தார்? எதற்காக ஜீவனை கொடுத்தார்? என்ன சொல்றார்? நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். எதற்காக நல்ல மேய்ப்பன் தன் ஜீவனை கொடுக்கணும்? இப்ப ஆடுகள் மந்தைக்குள்ள செல்லும் பொழுதோ அல்லது ஆட்டுகள் வனாந்தரத்துல மேய்ச்சலுக்கு நேராக கூட்டி போகும் பொழுதோ அப்ப ஆடுகள் எவ்வளவு ஆபத்துக்குள்ளாக போகும். ஆடுகள் அப்படின்னு சொன்னா அநேக ஆபத்துக்குள்ளாக செல்லும். அநேக மிருகங்கள் அந்த ஆட்டை
சாகடிப்பதற்கு காத்து கொண்டே இருக்கும். எப்படி தாவீது ஆடு மேய்க்கும் பொழுது சிங்கமும் கரடியும் வந்துச்சோ, அதே போல ஆடு மேய்த்தலில் அநேக ஆபத்துகள் உண்டு. அநேக கொடிய மிருகங்கள் அந்த ஆட்டை கடிப்பதற்கு கொல்லுவதற்கு வரும். அதே போல ஆடுகள் வனாந்திரத்தின் பள்ளத்தாக்களை மேயும் பொழுது அது கீழே விழுந்து மரிப்பதற்கும் சூழ்நிலை உண்டு. வனாந்திரத்தினுடைய மண்கள் அனைத்தும் கண்களிலே பட்டு அந்த ஆடுகள் பலவீனம் அடையக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. திடீரென்று வெள்ளம் வந்து விட்டால் அந்த வெள்ளத்தில் ஆடுகள் அடித்து கொண்டு போகும். இப்போ இவ்வளோ ஆபத்துகள் இருக்கும் பொழுது மெய்ப்பன் சொல்றாரு, அந்த ஆடுகள் காப்பாற்றப்படுவதற்கு நான் என் சொந்த ஜீவனையை கொடுக்கிறேன் அப்படின்றார். இப்போ மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஆடுகள் ஆபத்தில் காணப்படுகிறதுன்னு சொல்லி அர்த்தம். எதற்காக மெய்ப்பன் தன் ஜீவனை கொடுக்கிறார்? ஏனென்றால் காரணம் அவருடைய ஆடுகள் அந்த ஆபத்தில் இருக்கிறது என்று அர்த்தம். எவ்விதமான ஆபத்து? இங்க படிக்கிறோம், கள்ளன் இருக்கிறான், கொள்ளைக்காரன் இருக்கிறான், அந்நியன் இருக்கிறான், ஓனாய் இருக்கிறது, பல மிருகங்கள் காணப்படுது, திருடன் அங்கே காணப்படுறான். இவ்வளோ ஆபத்துக்கு மத்தியில் தான் அந்த ஆடுகள் மேய்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ அந்த ஆடுகளை காப்பாற்றுவதற்கு இந்த மேய்ப்பன் என்ன செய்யறான்னு சொன்னா, தன் ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு அந்த ஆட்டை அவர் கவனித்துக் கொண்டிருக்கிற நபராய் காணப்படுகிறார். எவ்வாறு ஆடுகள் இவ்விதமான பலவிதமான ஆபத்துக்கு மத்தியில் வாழ்கிறதோ, அதே போல நீங்களும் நானும் ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் காணப்பட்டோம். அந்த ஆபத்து தேவனுடைய கோபாக்கினை. காரணம் என்ன? எஸ்ஐ 53:6 வாசிக்கிறோம், நம்ம எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி ஏகமாய் திரிந்தோம், நம்ம எல்லாரும் கெட்டு போனோம் என்று சொல்லப்படுகிறது. மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல வனாந்தரத்திலே தவித்துக் கொண்டிருக்கிற ஆட்டின் நிலைமை என்ன? மெய்ப்பன் இல்லாம ஒரு ஆடுகள் வனாந்தரத்தில் இருக்குன்னு சொன்னா அவருடைய ஆபத்து எந்த அளவுக்கு அதிகம். இப்ப அபிதமாய் நாம் காணப்பட்டோம். நாம் எல்லாரும் பாவத்தில் மரித்து போய் காணப்பட்டோம். தேவனுடைய கோபாக்கினைக்கு கீழாக நாம் காணப்பட்டோம். நித்திய நரகத்திற்கு நேராக சென்று கொண்டிருந்த நேரத்துல தான் நமது ஜீவனை காப்பாற்றுவதற்கு நமது மெய்ப்பனாகிய கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்தார். இப்ப நமது ஆத்துமா காப்பாற்றப்படணும்னு சொன்னா மெய்ப்பனுடைய ஆத்துமா எடுக்கப்படணும். புரியுதா? மெய்ப்பன் ஏன் தன் ஜீவனை கொடுக்கிறார்? நாம் ஆபத்தில் காணப்படுகிறோம். எவ்விதமான ஆபத்து? நாம் தேவனுடைய கோபாக்கினை கீழாய் காணப்படுகிறோம். கிறிஸ்துவை விசுவாசிக்காத, கிறிஸ்துவை அறியாத, இயேசுவுக்கு வெளியே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பாவியான மனிதனும் இந்த நொடி தேவனுடைய கோபாக்கினை கீழாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நொடி தேவனுடைய கோபத்தின் கத்தி அவர்கள் தலைமையை தொங்கிக் கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? எல்லாரும் பாவம் செய்தார்கள். வேதம் சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. ஒரு பாவியின் நிலைமை என்ன? ஒவ்வொரு பாவியும் தேவனுக்கு முன்பாக குற்றவாளியாக நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பாவியான மனிதனும் தேவனுக்கு சத்துருக்களாக, துரோகிகளாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனும் தன்னை படைத்த கடவுளுக்கு நன்றி செலுத்தாமல், அவளுக்கு நன்றியுள்ள ஆராதனை எடுக்காமல் அவருக்கு விரோதமாய் செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பாவியான மனிதனும் நித்திய நரகமாகிய நாட்களே இல்லாத அந்த அக்கினியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்ப அப்படிப்பட்ட ஆபத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு மனிதனையும் மீட்பதற்காக தான் கிறிஸ்து சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தார். யாருக்காக தன் ஜீவனை கொடுத்தார்? மூன்றாவது காரியம், யாருக்காக தன் ஜீவனை கொடுத்தார்? முதல்ல அவர் தன் ஜீவனை கொடுக்கிறார், அவரே கொடுக்கிறார். அடுத்து பார்த்தோம் எதற்காக கொடுக்கிறார்? காரணம், நாம் ஆபத்தில் காணப்படுகிறோம். இங்க அடுத்து சொல்றாரு யாருக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். இங்க படிக்கிறோம், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பன் யாருக்காக ஜீவனை கொடுக்கிறான்? ஆடுகளுக்காக கொடுக்கிறான். இந்த ஆடுகளுக்காக என்ற வார்த்தையை மூல பாஷையில படிக்கும் பொழுது தன் ஆடுகளுக்காக என்று சொல்லப்படுகிறது. யார் அந்த தன்னாடு? கிறிஸ்துவுடைய மரணம் எல்லாருக்காகமானது கிடையாது. இந்த உலகத்துல வாழ்ற அனைவருக்காக இயேசு கிறிஸ்து மரிக்கல. கிறிஸ்து யாருக்காக மரித்தார் என்றால் தன்னுடைய ஆடுகளுக்காக மரித்தார். உலகம் உண்டாவதற்கு முன்பாக பிதாவாகிய தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆடுகளுக்காக மாத்திரமே கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்தார். அதுதான் நம்ம விசுவாசிக்கிறோம். நாம் விசுவாசிக்கக்கூடிய டாக்டரின், கிருபையின் உபதேசங்கள், துளிப் என்று அழைக்கக்கூடிய உபதேசங்கள். மூன்றாவது காரியம் சொல்கிறது முன்குறிக்கப்பட்ட மக்களுடைய ரட்சிப்பு. அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து எல்லாருக்காக மரிக்கல.
இயேசு கிறிஸ்து பிதா தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்காக மட்டுமே மரித்தார். ஒருவேளை இயேசு கிறிஸ்து எல்லாருக்காக மரித்திருந்தார் என்றால் அனைவரும் எங்கு சென்றிருக்க வேண்டும்? பரலோகத்திற்கு சென்றிருக்க வேண்டும். நரகம் என்பது ஒன்று கிடையாது. அல்லது இயேசு கிறிஸ்து எல்லாருக்காக மரித்திருந்தார் என்றால் அது கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதலை குறைத்து மதிப்பிடுகிறது. கிறிஸ்து எல்லாருக்காக மரித்திருந்தார் என்றால் அது திரித்துவத்தில் முரண்பாடுகளை ஏற்படுத்துகிறது. எவ்வாறு? தேவன் சிலரை தெரிந்து கொள்கிறார், ஆனால் கிறிஸ்து எல்லாருக்காக மரிக்கிறார் என்றால் இப்ப கிறிஸ்து தேவனை கீழ்ப்படியாமல் இருக்கிறாரா? இல்லை. தேவன் யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்களுக்காக இயேசு கிறிஸ்து மரிக்கிறார். கிறிஸ்து யாருக்காக மரித்தாரோ ஆவியானவர் அவர்களை உயிர்ப்பித்து மீட்கிறார். கிறிஸ்து எல்லாருக்காக மரித்தார் என்றால் ஒரு சிலர் நம்முடைய அவிசுவாசத்தின் மூலமாக நரகத்திற்கு செல்கிறோம் என்று சொல்வோம் என்றால் 2 முறை ஆக்கினை தீர்ப்பை பெற்றுக்கொள்கிறார்களா? கிறிஸ்துவும் சிலுவையில் எனக்காக ஆக்கினை தீர்ப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், அடுத்தது நரகத்திலும் நான் எனக்காக ஆக்கினை தீர்ப்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அப்படி அல்ல. ஒரே முறை ஆக்கினை தீர்ப்பு. ஒன்று, எனது பாவங்களுக்கு நானே தேவ கோபத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது என்னுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து தேவனுடைய கோபாக்கினை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆக மொத்தம் என் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய கோபம் சரி செய்யப்பட வேண்டும். தேவனுடைய கோபம் சரி செய்யப்படாமல் நீங்கள் தானும் மீட்கப்பட முடியாது, பரலோகத்திற்குள்ள செல்லப்பட முடியாது, தேவனோடு ஒப்புரவாக முடியாது. உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படணும்னு சொன்னா ஒருவர் மரிக்கணும், தேவனுடைய கோபத்தை முழுமையாக சுமந்து தீர்க்க வேண்டும். கிறிஸ்து தனது ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். 27ஆம் வசனத்தை வாசிக்கும் போது என் ஆடுகள் என்று சொல்லப்படுகிறது. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். எனவே அவைகளுக்காக மட்டுமே கிறிஸ்து மரித்திருக்கிறார். அடுத்து நாம் பார்க்கும்போது இங்க மெய்ப்பனுடைய பணிகள், மெய்ப்பன் தன் ஜீவனை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, 14ஆம் வசனம் 15ஆம் வசனம், நானே நல்ல மெய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இங்கே அடிக்கடி இந்த வார்த்தை, ஒரு வார்த்தை 4 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அறிந்திருக்கிறது, அறிந்திருக்கிறது, அறிந்தும் அறியப்பட்டும் இருக்கிறேன். இப்போ அறிதல் என்ற வார்த்தை எதை குறிக்கிறது? இங்கே அறிதல் என்ற வார்த்தை மூளை அறிவினால் தெரியாத ஒன்றை தெரிந்து கொள்வதை குறித்து இங்கே பேசப்படலை. இந்த அறிதல் என்ற வார்த்தை ஜினாஸ்கோ கிரேக்க மொழியில் அப்படி என்றால் இருவருக்குள்ளே உள்ள நெருங்கிய உறவு என்ற அர்த்தம். இந்த அறிந்திருக்கிறேன் என்ற வார்த்தை எதை குறிக்கிறது? தேவன் நம்மை நேசிக்கிறார் என்ற அர்த்தம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே படிக்கிறோம், ஆதாம் ஏவாளை அறிந்தான். ஆதாம் ஏவாளை அறிந்தான், இருவரும் காயினை பெற்றார்கள். இப்போ ஆதாம் ஏவாள் அறிந்தான்னு சொன்னால் ஆதாமுக்கு ஏவாள் இது வரைக்கும் தெரியாதா? அப்படி அல்ல. ஆதாம் ஏவாளை அறிந்தான் என்றால் ஆதாம் அன்போடு ஏவாளை நெருங்கினான், உறவு கொண்டார்கள், இருவரும் இணைந்தார்கள், காயினை பெற்றெடுத்தார்கள். அதே போல மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், யோசேப்பு மரியாளை அறிந்தான் அப்படின்னு சொன்னால் இருவருக்கும் இடையே உள்ள நெருங்கிய ஐக்கியம். தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை முன்குறித்திருக்கிறார். இப்ப முன்னறிந்தார் என்றால் உலகம் உண்டாவதற்கு முன்பாக தேவன் கிறிஸ்துவுக்குள் நம்மை நேசித்தார் என்ற அர்த்தம். அறிதல் என்ற வார்த்தை அன்பு என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறது. அறிதல் என்றால் நேசம், உறவு, அன்பு என்ற அர்த்தம். இந்த இடத்துல கிறிஸ்து தன் நாடுகளுக்காக ஜீவனை மாத்திரம் கொடுக்கவில்லை, கிறிஸ்து தன் நாடுகளை நேசிக்கிறார். கிறிஸ்து தன் நாடுகளை நேசித்து அதை பராமரிக்கிறார். கிறிஸ்துவுக்கும் ஆடுகளுக்கும் உள்ள நெருங்கிய உறவு, அன்பை குறித்து இங்க பேசப்படுகிறது. இங்க 14ஆம் வசனத்துல பிதா என்னை அறிந்திருக்கிறார் அப்படின்னா பிதா என்னை நேசிக்கிறார்னு அர்த்தம். பிதா என்னை நேசிக்கிறார், நான் பிதாவை அறிந்திருக்கிறது போல, நான் பிதாவை நேசிக்கிறது போல. இப்ப பிதா என்னை நேசிக்கிறார், நான் மீண்டும் பிதாவை நேசிக்கிறேன். 15ஆம் வசனம், நான் என்னுடையவைகளையும் நேசிக்கிறேன்,
அவைகள் என்னை நேசிக்கிறது. தொடர்பை பாருங்க. முதல்ல பிதா கிறிஸ்துவை நேசிக்கிறார், மீண்டும் கிறிஸ்து பிதாவை நேசிக்கிறார், கிறிஸ்து தன் ஆடுகளை நேசிக்கிறார், ஆடுகள் இயேசுவை நேசிக்கிறது. திரியேக தேவனுக்குள்ளாக உள்ள அந்த அன்பும் உறவும் கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தின் மூலமாய் அந்த அன்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அன்பு என்பது தேவனால் உண்டானது. அன்பு என்பது கிறிஸ்துவுடைய சிலுவை மூலமாய் வெளிப்படுத்தப்பட்டது. தேவனுடைய அன்பை பார்க்கணும்னு சொன்னா ஒரே இடம் மட்டும்தான், சிலுவை மரணம் மட்டும்தான். அந்த சிலுவையில தான் அக்கிரமக்காரராகிய உங்களையும் என்னையும் காப்பாற்றுவதற்கு நம்மீது தேவன் கூர்ந்த அன்பு எந்த அளவுக்கு மேன்மையானது என்பதை கிறிஸ்துவுடைய சிலுவை காண்பிக்கிறது. தனது நேசகுமாரனாகிய ஒரே குமாரனை கிறிஸ்துவை சிலுவையில் தேவன் நொறுக்கினார். காரணம் என்ன? நம் மீது வைத்த அன்பு. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. மெய்ப்பராக இயேசு கிறிஸ்து தன் நாடுகளை நேசிக்கிறார் என்றால் அந்த அன்பை எவ்வாறு அவர் வெளிப்படுத்தினார்? அந்த அன்பை தன் ஜீவனை கொடுத்து வெளிப்படுத்தினார், தன் இரத்தத்தை சிந்தி வெளிப்படுத்தினார், தன் சதைகள் கிழிக்கப்பட்டு வெளிப்படுத்தினார், தன் கைகளும் கால்களும் ஆணிகள் அடிக்கப்பட்டு வெளிப்படுத்தினார். அந்த அன்பை பிதாவினால் கைவிடப்பட்டவராய் வெளிப்படுத்தினார். அந்த அன்பை பிதாவுடைய கோபத்தை சுமந்தவராய் நமக்கு வெளிப்படுத்தினார். நம் மீது இருந்த தேவ கோபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் மீது இருந்த பிதாவுடைய அன்பை நம் மீது வைத்து நம்மை நேசித்தார். அவர் நம்மை நேசிப்பதற்கு நாம் என்ன செய்தோம்? தேவன் நம்மை நேசிப்பதற்கு நாம் என்ன செய்தோம்? ஒன்றுமே செய்யவில்லை. அவருடைய அன்பிற்கு நாம் தகுதியானவர்களா? தேவனுடைய அன்பிற்கு நாம் தகுதியானவர்களா? அல்லவே இல்லை. நாம் எதற்கு தகுதியானவர்கள்? நாம் நரகத்திற்கு தகுதியானவர்கள். நாம் எந்த தேவனை பார்த்து எதிர்த்தோமோ, எந்த தேவனை பார்த்து சத்துருவாக நினைத்தோமோ, எந்த தேவனுக்கு நேராக எதிரிகளாய் காணப்பட்டோமோ, அந்த தேவன் அன்பை நமக்கு செலுத்தினார் என்றால் ஒரே ஒரு காரணம், அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் முழுமையான தெய்வீக அன்பை வழி தப்பி திரிந்து போன ஆடுகளாகிய உங்கள் மீதும் என் மீதும் செலுத்தி அவர் தன் ஜீவனை கொடுத்தார். கிறிஸ்து இன்றைக்கும் தன் சபையை நேசித்துக் கொண்டே இருக்கிறார். கிறிஸ்து தன் சபையில் அன்பு கூர்ந்து கொண்டே இருக்கிறார். பிதா எவ்வாறு கிறிஸ்துவை நேசிச்சாரோ அதே போல கிறிஸ்து தன் சபையை நேசித்துக் கொண்டே இருக்கிறார். அந்த சபையில் உள்ள ஆடுகள் பலவீனமான ஆடுகள் என்பதை கிறிஸ்து அறிந்திருக்கிறார். அந்த சபையில் உள்ள ஆடுகள் அவ்வப்போது மெய்ப்பனு கீழ்ப்படியாமல் போகும் என்பதை அறிந்திருக்கிறார். அந்த சபையில் உள்ள ஆடுகள் அவ்வப்போது மெய்ப்பனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் போகும் என்பதை அறிந்திருந்தாலும் தொடர்ச்சியாய் அந்த ஆடுகளை கிறிஸ்து நேசித்துக் கொண்டே இருக்கிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25 புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. கிறிஸ்து என்ன செஞ்சார்? கிறிஸ்து தன் சபையில் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பை எப்படி கூர்ந்தார்? 27ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கரைத்துறை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இப்ப இயேசு கிறிஸ்து தன் மனவாட்டியாகிய சபை எவ்வாறு நேசித்து அன்பு கூர்ந்தார் என்றால், தன் அன்பை வெளிப்படுத்துவதற்கு அவளுக்காக தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். தன் ஜீவனை சிலுவையிலே ஒப்பு கொடுத்து தன் சபையை கிறிஸ்து நேசித்தார். இன்றைக்கும் சபையை கிறிஸ்து நேசித்துக் கொண்டே இருக்கிறார். அடுத்து நாம் பார்க்கும் பொழுது இங்க படிக்கிறோம் 16ஆம் வசனம், இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். மெய்ப்பனுடைய பணிகள் என்ன? அந்த மெய்ப்பன் தன் ஜீவனை கொடுக்கிறார். அந்த மெய்ப்பன் தன் ஆடுகளை நேசிக்கிறார்.
அடுத்துங்க சொல்றார், அந்த மேய்ப்பன் தன் ஆடுகளை மீட்டு கொண்டு வருகிறார். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். கிறிஸ்து தன் ஆடுகளை அவர் ரட்சிக்கிறார். யார் இந்த தொழுவத்தில் இல்லாத ஆடுகள்? இந்த தொழுவத்தில் இல்லாத ஆடுகள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட புறஜாதிகள், இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரமல்ல, உலகம் முழுவதுமாக புறஜாதிகள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளாக தேவனால் முன்னறிவிக்கப்பட்ட மக்களை தேவன் சீக்கிரமாக தன் மந்தைக்கு அவர் கொண்டு வருகிறார். நாம சிந்திக்கும் பொழுது அவைகள் தானாக வரும் என்று சொல்லப்படுகிறதா, நான் கொண்டு வருவேன் என்று சொல்லப்படுகிறதா? இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் கொண்டு வருவேன் அப்படின்றார். இப்ப இந்த வார்த்தை எதை குறிக்கும்? இப்ப இந்த தொழுவத்தில் இல்லாத ஆடுகளும் எனக்கு வெளியில உண்டு அப்படின்னா, இன்னும் ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்கள், தேவனால் முன்னறிவிக்கப்பட்ட கிறிஸ்து மரித்த ஆத்துமாக்கள் இன்னும் வெளிக்குள்ள காணப்படுது. இன்னும் சுவிசேஷத்தை அறியாத ஆத்துமாக்கள் காணப்படுது. ஆனா நிச்சயமாக நான் அவைகளை என் மந்தைக்குள் கொண்டு வருவேன். கொண்டு வருவேன் என்றால் என்ன அர்த்தம்? 3 இறைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த வசனம் நாம் விசுவாசிக்கக்கூடிய கிருபை உபதேசங்களை காண்பிக்கிறது. நான் கொண்டு வர வேண்டும் என்றால் அந்த ஆட்டினுடைய இயலாமை குறித்து பேசப்படுது. அந்த ஆடு தானா வராது. அந்த ஆடு ஒருபோதும் கிறிஸ்துவை நோக்கி வராது. அந்த ஆடு ஒருபோதும் தேவனை நோக்கி ஓடி வராது. அந்த ஆடு எந்த அளவுக்கு மெய்ப்பனை விட்டு விலகி விலகி ஓடுமோ அந்த அளவுக்கு ஓடும். காரணம், அந்த ஆடு பாவத்தில் மரித்திருக்கிறது. அந்த ஆட்டால் ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த ஆட்டால் மனம் திரும்ப முடியாது, விசுவாசிக்க முடியாது. அந்த ஆட்டினால் கடவுளை ஆராதிக்க முடியாது, தன் மெய்ப்பனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க முடியாது. காரணம், அந்த ஆடு பாவத்தில் மரித்திருக்கிறது. பாவத்தில் மரித்த மனுகுலம், டோட்டல் டிப்ரவிட்டி. கொண்டு வர வேண்டும் என்றால் அந்த ஆடால தானாக வர முடியாது. எந்த பாவியான மனிதனாலும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. எந்த மனிதனும் தன் கிரியைகள் மூலமாய், முயற்சிகள் மூலமாய் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. ரட்சிப்பு என்பது இலவசமாய் கிருபையினால் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் கொடுக்கப்படுகிறது. கொண்டு வர வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் இறையாண்மையை காண்பிக்கிறது. நான் தான் கொண்டு வருவேன், என்னால மட்டும்தான் முடியும். பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு. அந்த பாவிகளால கிறிஸ்துவை அறிய முடியாது, கிறிஸ்துவை ஆராதிக்க முடியாது, கிறிஸ்துவை விசுவாசிக்க முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் கொண்டு வருவேன். எதன் மூலமா கொண்டு வருகிறார்? மெய்ப்பன் போய் அந்த சத்தத்தை அவர் கூப்பிடும் பொழுது, தன் சத்தம் விட்டு அந்த ஆட்டை கூப்பிடும் பொழுது, அந்த ஆடு தலையை தூக்கி எட்டி பார்த்து கூப்பிடுவது என்னுடைய மெய்ப்பன் என்று உணர்ந்து அந்த ஆடு தன் மெய்ப்பனை நோக்கி கூப்பிடும். அந்த ஆடு மெய்ப்பனை நோக்கி கூப்பிடுவதற்கு முன்பாக மெய்ப்பன் ஆட்டை நோக்கி கூப்பிட்டார். மெய்ப்பன் கூப்பிடாமல் ஒருபோதும் அந்த ஆடு மெய்ப்பனை பார்த்து கூப்பிடாது. அதுதான் ரட்சிப்பில் நடைபெறக்கூடிய காரியம். நாம் மனம் திரும்பி கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் என்றால் மரித்த ஆத்துமாவை நம்மால் ஒருபோதும் முடியாது. நாம் மனம் திரும்பி கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு முன்பாக ஆவியானவருடைய வார்த்தையின் மூலமாய் நமக்குள்ளாக வந்து முதலாவது அங்கு மீட்பை உண்டு பண்ணுகிறார், ஜீவனை உண்டு பண்ணுகிறார், மறுபிறப்பை உண்டு பண்ணுகிறார். அதற்கு பிறகுதான் ஆண்டவரை ரட்சியும் என்று நாம் மனம் திரும்பி விசுவாசிக்கிறோம். நாம் கிறிஸ்துவை கூப்பிடுவதற்கு முன்பாக கிறிஸ்து தமது வார்த்தையின் மூலமாய், சுவிசேஷத்தின் மூலமாய், ஆவியானவரை கொண்டு நம்மை உயிர்ப்பித்து அதற்கு பிறகு நம்மை மீட்டுக் கொள்கிறார். கொண்டு வர வேண்டும் என்றால் அது நாட்டினுடைய இயலாமையை குறிக்கிறது, மனிதனுடைய பாவத்தை குறிக்கிறது, கிறிஸ்துவுடைய இறையாண்மையை குறிக்கிறது. மூன்றாவது, அந்த பாவிகளுடைய கடமையை குறித்து பேசுகிறது. கிறிஸ்து போய் அழைக்கும் பொழுது, மறுபிறப்பை கொடுத்து கிறிஸ்து சுவிசேஷத்தின் மூலமா ஜீவனை கொடுக்கும் பொழுது அந்த பாவிகள் உயிரடைந்து கிறிஸ்துவை நோக்கி ஓடி வருகிறார்கள். இந்த உலகத்துல யாராக இருப்பினும், எந்த மனிதனாலும் எந்த பாவியினாலும் தன் சொந்த முயற்சியின் மூலமாய், தன் சுய பலத்தின் மூலமாய்,
தனது தாளந்துகள் மூலமாய், தனது கல்வி மூலமா, தனது அந்தஸ்து மூலமா, படிப்பு மூலமா, வேலை மூலமா, பணத்தின் மூலமா ஒருபோதும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒருபோதும் நரகத்திலிருந்து தப்பிக்க முடியாது. ஒருபோதும் தேவ கோபத்திலிருந்து தப்பிக்க முடியாது. ஒரே வழி, கிறிஸ்து தன் ஆவியானவரை கொண்டு முதலாவது நமக்குள் ஜீவனை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். ரட்சிப்பில் முதல் அடி அவர் எடுத்து வைக்கிறார். அதற்கு பிறகுதான் நாம் எடுத்து வைக்கிறோம். யோவான் 6:37. யோவான் 6:37. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்ன செய்யும்? என்னிடத்துல வரும். அப்ப எப்போ என்னிடத்துல வரும்? அது தானா வராது. 44 சொல்றாரு பாருங்க, அந்த ஆடுகள் எப்போ வரும் அப்படின்னா, என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டான் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். இப்ப யார் இயேசு கிட்ட வர முடியும்? இயேசு கிட்ட வரணும் அப்படின்னு சொன்னா அந்த அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கணும். பிதா இழுத்து கொள்ளணும். இப்ப பிதா இழுத்து கொண்டா மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? அந்த பாவியான மனுஷன் கிறிஸ்துவை நோக்கி வர முடியும். பிதா இழுத்து கொள்ளாத வரைக்கும், ரட்சிப்பில் திரியேக தேவன் வல்லமையாய் செயல்படாத வரைக்கும் அந்த மனிதனால் பாவத்தில் மரித்து மாத்திரம்தான் இருக்க முடியும். இரண்டுமே செய்ய முடியாது. மெய்ப்பன் தன் ஜீவனை கொடுக்கிறார். மெய்ப்பன் நம்மை நேசிக்கிறார். மெய்ப்பன் தன் நாடுகளை மீட்டு கொண்டு வருகிறார். அடுத்து படிக்கிறோம், மெய்ப்பன் தன் நாடுகளை ஒரே சரீரமாக ஒன்றிணைக்கிறார். 17 இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனுமாகும். எல்லா ஆடுகளையும் மீட்டு கொண்ட கிறிஸ்து இறுதியில் எல்லா ஆட்டையும் ஒரே மந்தையாக ஒன்றிணைக்கப் போகிறார். இந்த உலகத்தில் காணப்படுகிற அனைத்து விதமான ரட்சிக்கப்பட்ட ஆடுகளையும், எல்லா தேசங்கள், எல்லா இனங்கள், எல்லா மொழிகளில் உள்ள தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு பரிசுத்த ஆவியால் மறுபுறப்படைந்த அனைத்து ஆத்துமாக்களையும் தேவன் ஒரு நாள் ஒன்றிணைக்கப் போகிறார். அந்த நாள் நித்திய நாள், நியாயத்தீர்ப்பின் நாள், பரலோகத்தின் நாள். இங்க இருக்கிற நீங்களும் நானும் ஒரு சில மக்கள் மாத்திரம் ரட்சிக்கப்பட்ட மக்கள். இன்னும் நம்மை போல எத்தனை நபர்கள் அநேக நாடுகளில் சிறடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த எல்லா மக்களையும் ஒரு நாள் கிறிஸ்து ஒன்றிணைக்கப் போகிறார். அப்பொழுது ஒரே மந்தையாக இருக்கும். உலகளாவிய திருச்சபையாக, ஒரே திருச்சபையாக பரலோகத்தில் நித்தியமாய் வாழப் போகிறோம். நம் உலகத்தில் வாழும்போது இதுவரைக்கும் கண்டிராத நபர்கள், இதுவரைக்கும் முகம் பார்த்திராத நபர்கள், நமக்கு வெகு தூரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஆத்துமாக்கள் எல்லாவற்றையும் ஒன்றாக இணைத்து ஒரே திருச்சபையாக பரலோகத்தில் நித்தியமாய் நாம் வாழப்போகிறோம். இவ்வளவு மேன்மையான சத்தியம் இது. மூன்றாவது நாம் வாசிக்கும் பொழுது மெய்ப்பனுடைய வல்லமை. 17 18 நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். நமது மெய்ப்பனாகிய கிறிஸ்து அவர் அதிகாரம் உள்ளவர். நமது மெய்ப்பனாக இயேசு கிறிஸ்து வெறுமனே அவர் நல்ல மெய்ப்பர் மாத்திரமல்ல, அவர் வல்லமையான மெய்ப்பர். அந்த வல்லமையான மெய்ப்பர் தமது மரணத்தின் மீது அதிகாரம் உள்ளவர். அந்த வல்லமையான மெய்ப்பர் தன் திருச்சபையாகிய தன் சரீரத்தின் மீதும் தன் மந்தையாகிய ஆடுகள் மீதும் அவர் அதிகாரம் உள்ளவர். அந்த மெய்ப்பர் முழு உலகத்தின் மீதும் ராஜாவாக இருக்கிறார். நமது மெய்ப்பர் யாருன்னு சொல்லி தெரியுது அவங்களுக்கு? நமது மெய்ப்பராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பது தெரியுமா உங்களுக்கு? நமது மெய்ப்பராக இயேசு கிறிஸ்து இந்த முழு உலகத்தையும் ஆட்சி புரிகிற ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். இந்த குறிப்பிட்ட இருக்கிற மக்களாகிய நமது மெய்ப்பர் தான் இந்த முழு வானத்தையும் பூமியின் நட்சத்திரங்களையும் ராஜாக்களையும் அதிபர்களையும் ஐஸ்வர்யவான்களையும் ஆளுகை செய்யக்கூடிய வல்லமையான தேவனாக இருக்கிறார். அந்த மெய்ப்பர் தான் திருச்சபைக்கு தலைவராக இருக்கிறார். சபைக்கு தலைவர் யாருன்னு சொல்லி தெரியுமா? அவர் எப்படிப்பட்ட நபர்னு சொல்லி தெரியுமா? நம்ம வெறுமனே பேசுகிறோம், கிறிஸ்து சபைக்கு தலை, கிறிஸ்து சபைக்கு தலை, வெறுமனே நம்ம பேசிக்கொண்டிருக்கோம்.
ஆனா கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார். ஆனா தலையா இருக்கக்கூடிய கிறிஸ்து எப்படிப்பட்ட தேவன் என்பதை உயர்ந்து நீங்க பாக்குறீங்களா? கிறிஸ்துவை மேன்மைப்படுத்தி நீங்க பாக்குறீங்களா? சபைக்கு தலைவராக இருக்கிற கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? கொலோசியர் 1ஆம் அதிகாரம் திருப்பிக்கோங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானார். யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவே சபையாகிய சரீரத்திற்கு தலையானார். இப்ப சரீரமாகிய சபைக்கு யார் தலைவர்? இயேசு கிறிஸ்து. அவர் எப்படிப்பட்டவர்? 15ஆம் வசனம். சபைக்கு தலைவர் எப்படிப்பட்டவர் என்பதை பாருங்க. சபைக்கு தலைவராக இயேசு கிறிஸ்து அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர். சபைக்கு தலைவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து, அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. தலைவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவால் தான் முழு உலகம் படைக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டது. சபைக்கு தலைவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து 17ஆம் வசனம். அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. சபைக்கு தலைவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வெறுமனே ஒரு பலவீனமான ஒன்றும் தெரியாத மனுஷன் கிடையாது. சபைக்கு தலைவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் முழு உலகத்தை படைத்து தாங்கி கொண்டிருக்கிற சர்வ இறையாண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த சூரியனை பிடித்து கொண்டிருக்கிற அதே இயேசு கிறிஸ்து தான் சபையை கண்காணித்து கொண்டிருக்கிறார். நட்சத்திரங்களெல்லாம் படைச்சி ஆளுகை செய்கிற அதே இயேசு கிறிஸ்து தான் சபைக்கு தலைவராக இருக்கிறார். இந்த உலகத்துல எல்லா ராஜாக்களையும் தன் பாதங்களுக்கு கீழாக வைத்திருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து தான் சபைக்கு தலைவராக இருக்கிறார். இப்போ புரியுதா? சபைக்கு தலைவர் எப்படிப்பட்ட நபர்னு சொல்லி. எனவேதான் திருச்சபை அது பாதுகாப்பானது. சபை ஒருபோதும் அழியாது. அவர் சொல்றாரு, என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் ஒருபோதும் அதை மேற்கொள்ளாது. காரணம், சபையை கட்டுவது போதகர் அல்ல, சபையை கட்டுவது உதவிக்காரர்கள் அல்ல, சபையை கட்டுவது எந்த பிரபலமான மனுஷனும் கிடையாது, சபையை கட்டுவது இந்த உலகத்தினுடைய ராஜாவோ அரசாங்கமோ கிடையாது. சபையை கட்டுவது ராஜாதி ராஜாவாக இயேசு கிறிஸ்து. எனவேதான் சபையை நிராகரிப்பதும் ராஜாவை எதிர்ப்பதும் ஒன்று, சபையை எதிர்த்து சபையை அழிக்க பார்ப்பதும் ராஜாவின் மீது கை வைப்பதும் ஒன்று. சவுலாகிய பவுல் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் சபையை அழிப்பதற்கு மூர்க்க வரி கொண்டு போய் கொண்டிருக்கிறான். சபையை அழிக்க மூர்க்க வரி கொண்டு போய் கொண்டிருக்கும் பொழுது கிறிஸ்து தரிசனமானார். சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? சவுல் யாரை துன்பப்படுத்த போனா? சபையை துன்பப்படுத்த போனான். இயேசு என்ன சொல்றாரு? நீ ஏன் என்ன துன்பப்படுத்துற? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ சபையை துன்பப்படுத்துறது ஒண்ணுதான், என்ன துன்பப்படுத்துறது ஒண்ணுதான். நீ சபையை தொடர்றது ஒண்ணுதான், என் மீது கை வைப்பது ஒண்ணுதான். வேதம் சொல்லுது, திருச்சபை என்பது கிறிஸ்துடைய கண்மணின்னு சொல்லப்படுது. திருச்சபை என்பது கிறிஸ்துடைய கண்ணின் மணி. இப்போ ஒருத்தன் நமது கண்ணின் மணிக்குள்ள கையை விட்டு நோண்டும் பொழுது நமக்கு சும்மா இருப்போமா? அதே போலதான் திருச்சபை கிறிஸ்துவுடைய கண்ணின் மணியாக இருப்பதினால் அந்த கண்ணின் மணியோடு விளையாடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனையும் ராஜா என்னெல்லாம் செய்வார்? சபையை நிராகரிப்பதும் அசட்டை செய்வதும் சபையோடு போராடுவதும் அதை எதிர்த்து நிற்பதும் எந்த அளவுக்கு ஆபத்தான ஒன்றானதாக காணப்படுகிறது. வரலாறு ஃபுல்லா பாருங்களேன். கிறிஸ்துவுடைய மந்தையாகிய சபையை அழிக்க நினைச்சவெல்லாம் இப்ப எங்க இருக்கிறான்? வரலாறு முழுவதுமா பாருங்க. ஆதியிலே சாத்தான் திட்டமிட்டு கொண்டே இருந்தான் சபையை அழிப்பதற்கு. எவ்வளவு ராஜாக்கள் எளிமை நின்று பழைய ஏற்பாட்டுல திருச்சபை அழிப்பதற்கு முயற்சித்துக் கொண்டே காணப்பட்டாங்க. புதிய ஏற்பாட்டு வரும்பொழுது எவ்வளவு நபர்கள், யூதர்கள் கிறிஸ்துவின் சபையை அழிப்பதற்கு முயற்சித்துக் கொண்டே இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கும் பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகினும் கிறிஸ்துவுடைய சபையை யாராலும் அழிக்க முடியவில்லை. காரணம் என்ன?
கிறிஸ்துவுடைய சபையை தொடரணும்னு சொன்னா அதுக்கு முன்னாடி மெய்ப்பனை சாகடிக்கும். மெய்ப்பனை சாகடிச்சா மட்டும்தான் மந்தையை சாகடிக்க முடியும். சபையை அழிக்கணும்னா அதுக்கு முன்னாடி சபையினுடைய தலைவரோடு சண்டை செய்யணும், கிறிஸ்துவோடு சண்டை செய்யணும். இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட மனுஷர் யார் இருக்கிறாங்க? எனவே தான் சங்கீதம் 2 வாசிக்கும் போது சொல்றாரு, ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதாக்காரத்தை சிந்திப்பானே, கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணின விரோதமாகவும் எழும்பி நிற்கிறார்கள். இப்போ இந்த உலகம் என்ன செய்யுதுன்னு சொன்னா, கிறிஸ்துவையும் அவருடைய சபையையும் அழிப்பதற்கு விரோதமாக பேசி கொண்டிருக்கிறாங்க. இப்போ 4ஆம் வசனத்தை 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே படிக்கிறோம், பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதை பார்த்து கொண்டு கடவுள் சிரித்து கொண்டிருக்கிறார். எப்படி சிரிப்பா நினைக்கிறீங்க? மண்ணிலும் மண்ணான இந்த மனிதர்கள் எவ்வாறு என்னையும் என் சபையையும் அழிக்க முடியும் என்பதை பார்த்து கிறிஸ்து சிரித்து கொண்டிருக்கிறார். அதே சிரித்து கொண்டிருக்கிற கிறிஸ்து 12ஆம் வசனத்துல குமாரன் கோபம் கொள்ளாமலும். கிறிஸ்துடைய சிரிப்பு எல்லாம் கொஞ்ச காலம் மாத்திரம்தான். துன்மார்க்கருடைய பிரச்சனைகள் மூலமாக கிறிஸ்து சபையை கட்டிக்கொண்டே வருகிறார். அவர் சிரித்து கொண்டே இருக்கிறார். அந்த சிரிப்பு ஒரு நாள் கோபமாக மாறும். அது வரைக்கும் துன்மார்க்கர்கள் அழிவில்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். எந்த கிறிஸ்து நகைத்து கொண்டிருக்கிறாரோ அதே கிறிஸ்து குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழிகளை அழியாமலும் வரும்படி இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். எந்த கிறிஸ்து நகைத்து கொண்டிருக்கிறாரோ அந்த குறிப்பிட்ட காலம் முடிவுக்கு வரப்போகிறது. கிறிஸ்துவுடைய சிரித்த முகம் கோபம் உள்ள முகமாக ஒரு நாள் மாறப்போகிறது. அந்த முகம் கோபம் உள்ள முகமாய் மாறுவதற்கு முன்பாக மக்கள் மனம் திரும்ப வேண்டும். வெறுமனே இயேசு கிறிஸ்து அன்புள்ளவர் இரக்கமுள்ளவர் மாத்திரமல்ல, கிறிஸ்து மிக கொடூரமான கோபம் உள்ள தேவனாக இருக்கிறார். சபைக்கு தலைவர் எப்படிப்பட்டவர் என்பதை விசுவாசிக்கிறீங்களா? என்னுடைய மெய்ப்பன் எப்படிப்பட்டவர் என்பதை விசுவாசிக்கிறீங்களா? இந்த உலகத்துல எல்லா ராஜாக்களும் எல்லா ஐஸ்வர்யவான்களும் எல்லா அரசியல்வாதிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு பக்கம் நின்றாலும் இன்னொரு பக்கம் கிறிஸ்து நின்றாலும் கிறிஸ்துவுடைய சபையில் மந்தையில் ஒரு ஆட்டை கூட தூக்க முடியாது. காரணம், அந்த சபைக்காக ராஜா மரித்திருக்கிறார். அந்த சபையை ராஜா ஆளுகை செய்கிறார். சபையில் உள்ள மந்தைகள் நித்தியமாக ரட்சிப்பை இழக்க முடியாது. ரட்சிப்பு நித்தியமானது. நம்ம ரட்சிப்பை கிறிஸ்து பாதுகாக்கிறார். நம்ம ரட்சிப்பு திரியேக தேவனுடைய கரத்திற்குள்ளாக பாதுகாப்பாக இருக்கிறது. எனவேதான் யோவான் 10 படிக்கிறோம், எந்நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. பாருங்களேன், ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதில்லை. நாம் யாருடைய கையில் காணப்படுறோம்? சபையின் மந்தையிலாகிய நாம் கிறிஸ்துவுடைய கையில் காணப்படுகிறோம். 29ஆம் வசனம், ஏன் பறித்து கொள்ள முடியாதுன்னு சொன்னா, அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார். பிதா எல்லாரிலும் பெரியவர். அவர் யூதர்களை காட்டிலும் பெரியவர், பரிசேயர்களை காட்டிலும் பெரியவர், ஓநாய்களை காட்டிலும் பெரியவர், ராஜாக்களை காட்டிலும் பெரியவர். அவருடைய கரத்திலிருந்து ஒரு ஆட்டை கூட பிசாசானவை பிடுங்கி நரகத்துக்கு கொண்டு போக முடியும். ரட்சிப்பு நித்தியமானது. நீங்கள் நானும் அடைந்திருக்கிற மீட்பு நித்தியமான ஒரு மீட்பாக காணப்படுகிறது. அந்த மந்தையினுடைய வாழ்க்கையில பாடுகள் காணப்படும். அந்த ஆடுகள் பாடுகளுக்குள்ளாய் செல்லும். மரண இருளின் பள்ளத்தாக்கில் வழியாக அந்த ஆடுகள் செல்லும். பலவிதமான நிந்தனைகள், போராட்டங்கள், அடிக்கடி விழக்கூடிய பாவம், எல்லாவற்றின் வழியாக அந்த ஆடுகள் செல்லும். ஆனால் அந்த ஆடு ஒருபோதும் மரிக்காது. காரணம், அந்த ஆட்டை வழிநடத்துபவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களை கொண்டு போய் விடுகிறார். அது மாத்திரமல்ல, அமர்ந்த தண்ணீரை மாத்திரமல்ல, பசும் புல்வெளி மாத்திரமல்ல,
நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏன்னு சொன்னால் தேவரீர் என்னோடே கூட இருக்கிறேன். தண்ணீர் உள்ள பகுதியில் மாத்திரம் கிறிஸ்து நம்மோடு கூட கிடையாது. ஆடுகளாகிய நாம் உபத்திரவத்தின் ஊடாக மரணத்தின் ஊடாக செல்லும் பொழுதும் ஆடுவின் மேய்ப்பராய் கிறிஸ்து நம்மோடு கூடவே இருக்கிறார். வரலாற்றில் முதல் முறையாக ஒரு மேய்ப்பன் ஆடாக மாறினார். தனது ஆடுகளை மீட்பதற்கு ஒரு நபர் தெய்வ ஆட்டுக்குட்டியாக மாறினார். ஆட்டை மீட்கும் ஆடு, ஆடுகளை காப்பாற்றும் ஆடு அவர்தான் தெய்வ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து. வெளிப்படுத்தல் 7:17 வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரை இவர்களை மேய்த்து, நம்மளை மேய்ப்பது யாரு? நம்மளை மேய்ப்பது மேய்ப்பர் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் ஆட்டுக்குட்டியானவர். சிந்திச்சு பாருங்களேன். ஆடுகளை மேய்க்கும் ஆடு, ஆடுகளை மேய்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி. அந்த தேவ ஆட்டுக்குட்டி நமக்காக பலி செலுத்தினார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டின் மீது தேவ கோபம் வைக்கப்பட்டது. அந்த ஆடு பலி செலுத்தப்பட்டது. அந்த ஆடு துண்டாக்கப்பட்டது. அந்த ஆடு ரத்தத்தை சிந்தியது. காரணம், திரிந்து கொண்டிருக்கிற ஆடுகளாகிய உங்களையும் என்னை மீட்பதற்கு. இப்படிப்பட்ட மேய்ப்பனுடைய ஆடுகளாகிய நீங்களும் நான் எப்படி இருக்கிறோம்? நமது மேய்ப்பன் அவர் தெய்வீக மேய்ப்பர். நமது மேய்ப்பர் நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை நேசிக்கிற மேய்ப்பர். நமது மேய்ப்பர் நம்மை காப்பாற்றும் வல்லமையான மேய்ப்பராக இருப்பினும் ஆடுகளாகிய நீங்களும் நானும் எவ்வாறு இருக்கிறோம்? சொல்றாரு, மெய்யான மேய்ப்பனை பின்பற்றும் மெய்யான ஆடுகள் எப்படிப்பட்டவைகள்? நீங்க மெய்யான விசுவாசிகளா? நீங்க மெய்யாகவே கிறிஸ்துவினால் மீட்கப்பட்ட ஆடுகளா அப்படின்னு சொன்னா சொல்றாரு 25ஆம் வசனம், 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளை என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். ஒரு மெய்யான ஆட்டினுடைய குணாதிசயம் கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அந்த மேய்ப்பன் நம்மளை எங்கே கொண்டு போனாலும், எவ்விதமான சூழ்நிலைக்கு ஊடாக கொண்டு போனாலும், நன்மைக்கு மாத்திரமல்ல பாடுகள் மத்தியிலும் நம்மை கொண்டு போனாலும், வியாதிகள் மத்தியில் நம்மளை கொண்டு போனாலும், இழப்புகள் மத்தியில் நம்ம கொண்டு போனாலும் மேய்ப்பனை விசுவாசிக்கிறீங்களா? அந்த ஆடு மிருகத்தின் மத்தியில் மாட்டிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆடு மிருகத்தெல்லாம் பார்க்காது. யாரை தான் பார்க்கும்? மேய்ப்பனை தான் பார்த்துட்டே இருக்கும். அந்த ஆட்டுக்கு மிருகம்லாம் பயமே கிடையாது. ஏன்னா கூட இருப்பது யார்? மெய்ப்பன் இருக்கிறார். மிருகத்தை காட்டிலும் வல்லமையானவர். அந்த ஆட்டு நினைக்கும், இந்த சிங்கத்தை விட எனது மெய்ப்பன் பெரியவன் நினைக்கும். ஒரு மெய்யான ஆடு மெய்ப்பனை எந்த சூழ்நிலையிலும் விசுவாசிக்கும். அது மாத்திரமல்ல, ஒரு மெய்யான ஆடு மெய்ப்பனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும். 27ஆம் வசனம், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. கிறிஸ்துவுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குறீங்களா? திருச்சபைக்கு எது அதிகாரம்? திருச்சபையை வழிநடத்தக்கூடிய வார்த்தை எது? அது மேய்ப்பனுடைய வார்த்தை, அது இயேசுவினுடைய வார்த்தை, அது பரிசுத்த வேதம், அது பரிசுத்த ஆவியனுடைய வார்த்தை. சபையின் மந்தைகளை வழிநடத்தக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை அது பரிசுத்த வேதம் மட்டும்தான். வேதம் இல்லாமல் ஒன்றும் திருச்சபையில் அதிகாரம் செலுத்த முடியாது. இந்த சபையில் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும், அனைத்து பிரச்சனைகளுக்கும், எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஒரே ஒரு தீர்வு பரிசுத்த வேதம் மட்டுமே. வேதம் இல்லாமல் சபை இல்லை. வேதம் இல்லாத திருச்சபை கிறிஸ்துவின் மந்தியாக இருக்க முடியாது. அது மாத்திரமல்ல, மெய்யான ஆடு என்பது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியும். அது பின் செல்கிறது, எனக்கு பின் செல்கிறது. மெய்யான மேய்ப்பனை நீங்கள் பின்தொடர்றீங்களா? அந்த மெய்யான மேய்ப்பனுடைய சத்தத்தை நீங்கள் எங்கே கேட்க முடியும்? வேதத்தில் மட்டும்தான் கேட்க முடியும். சபையில் மட்டும்தான் கேட்க முடியும். சபையில் பிரசங்கத்தின் மூலமாக மட்டும்தான் கேட்க முடியும். அந்த ஆடு மேய்ப்பனை பின்பற்றும். அந்த ஆடு மேய்ப்பனை நேசிக்கும். அந்த ஆடு மேய்ப்பனை விசுவாசிக்கும். மேய்ப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்.
100 ஆட்டில் ஒரு ஆடு காணாமல் போச்சு. அந்த ஆட்டை அந்த மேய்ப்பன் தேடி கண்டுபிடிக்கும் பொழுது அந்த ஆட்டை எங்கே சுமந்து வர? தன் தோளின் மீது சுமந்து கொண்டு வருகிறார். அதே போலதான் உங்களை என்னையும் கிறிஸ்து தன் தோளின் மீது சுமந்து கொண்டிருக்கிறார். தன் சபையை கிறிஸ்து தன் தோளின் மீது வைத்திருக்கிறார். அதை ஒருபோதும் அவர் இறக்கி விடுவது கிடையாது. எந்த சூழ்நிலை வந்தாலும் கிறிஸ்து தன் சபையாகிய மந்தையை, ஆட்டை நேசித்து இறுதியில் நித்திய ஜீவ தண்ணீரண்டாகிய பரலோகத்துக்கு நம்மை கொண்டு செல்கிறார். இங்கே இருக்கிற நீங்கள் அந்த மெய்யான மெய்ப்பனாகிய கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்களா? அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் மனம் திரும்பி கிறிஸ்துவை விசுவாசிங்க. உங்கள் பாவத்தை அறிக்கை செய்யுங்க. உங்கள் ஆத்துமாவுடைய ஆபத்தான நிலைமையை முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் ஆத்துமா இப்பொழுது கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கும் என்றால் அது ஆபத்தில் காணப்படுகிறது. ஒரே ஒரு வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவருடைய மரணம் சிலுவை மரணம் மட்டுமே. அவரை நோக்கி பாருங்கள். இன்றைக்கும் அவர் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உள்ள தேவனாக இருக்கிறார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம்.